ஆல்ரைட் கைஸ், நருட்டோவில் மோஸ்ட் ஃபேமஸான கேரக்டர்னு லிஸ்ட் போட்டால் அதில் டாப்பில் கக்காஷி ஹாட்டகே தான் இருப்பான். இட்டாச்சி, ஜிராயா, மினாட்டோன்னு நியூ கேரக்டர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாரோட ஃபேவரட் கேரக்டர்னா கக்காஷி தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டன் கேரக்டர்னு தான் சொல்லணும். சோகமான சைல்ட்ஹுட் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் பாதி பேர் இட்டாச்சின்னு சொல்லுவீங்க, இல்லை நருட்டோன்னு சொல்லுவீங்க. ஆனால் என்ன கேட்டால் நான் கக்காஷிக்கு தான் ஒஸ்ட் சைல்ட்ஹுட்னு சொல்லுவேன். கக்காஷியோட சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் நருட்டோவோட ஸ்டோரியே மூவ் ஆகும். அதெல்லாம் என்னென்னு நம்ம வீடியோவில் பார்ப்போம். கக்காஷியோட அம்மா கக்காஷி சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துடுவாங்க. அவங்க அப்பா ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப் சாக்குமோ ஹாட்டாகே தான் கக்காஷியை ரைஸ் பண்ணுவார். கக்காஷி பிறப்புலேயே ரொம்ப டேலண்டட் அண்ட் ஜீனியஸான பர்சன். 5 வயசுல கினினா கிராஜுவேட் ஆனவன் அண்ட் அவன் பேட்ச்லேயே அவன் தான் டாப்பர். மைட் காயை டிஃபீட் பண்ணி 6 வயசுல சூனினாவும் ப்ரொமோட் ஆயிருப்பான். நருட்டோவோட சூனின் எக்ஸாம்ல சிக்கமாரு சூனின் ஆயிருப்பான். அப்போ அவனுக்கு வயசு 12. ஆனா கக்காஷி 6 வயசுல சூனின் ஆயிருப்பான். அப்போ எவ்வளோ டேலண்டட் அண்ட் இன்டெலிஜென்ட்டான பர்சனா கக்காஷி இருந்திருப்பான்னு பாருங்க. சாக்குமோ ஹாட்டாகே ஒரு மிஷின்ல அவன் டீம்மேட்ஸை காப்பாற்ற அந்த மிஷினை கைவிட்டிருப்பான். ஆனால் அது ஷினோபி லாக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம். அதனால சாக்குமோ ஹாட்டாகேக்கு பயங்கர கெட்ட பேர் வந்திருக்கும். அதை தாங்க முடியாம சாக்குமோ ஹாட்டாகே அவன் லைஃபை முடிச்சிருப்பான். இதை பார்த்து மனசு உடைஞ்ச கக்காஷி அந்த நாள்ல இருந்து ஷினோபி ரூல்ஸ் தான் முக்கியம், டீம்மேட்ஸோட லைஃபை விட வில்லேஜோட மிஷின் தான் இம்பார்ட்டன்ட்ங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துருவான். அப்பா பண்ண அதே மிஸ்டேக்கை கக்காஷி பண்ணவே கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா இருப்பான். 3 மேன் ஸ்குவாடா மினாட்டோ கீழே ரின் அண்ட் ஓபிட்டோ கூட பல மிஷினை கக்காஷி கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அண்ட் 12 வயசுல ஜோனினாவும் ப்ரமோட் ஆயிருப்பான் கக்காஷி. அப்பாவோட மெமரியா ஒயிட் சேபரை பிரைமரி வெப்பனா கக்காஷி யூஸ் பண்ணுவான் அந்த டைம்ல. அண்ட் அவன் ஜோனினா ப்ரமோட் ஆனதுக்காக மினாட்டோ ஒரு ஸ்பெஷல் குனாயை கிஃப்ட் பண்ணுவான். அண்ட் ரின் மெடிக்கல் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவான். மினாட்டோவோட ரசிகனை பார்த்து அவனோட லைட்டிங் நேச்சரை அப்ளை பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி கக்காஷி சிடோரியை இன்வென்ட் பண்ணுவான். அந்த ஜூட்ஸு ரொம்ப ஃபாஸ்ட்னால அவனால் அதை அக்யூரேட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஈவன் மினாட்டோவே இதை பார்த்துட்டு இது ரொம்ப டேஞ்சரான ஜூட்ஸு, இதை யூஸ் பண்ணாதான் வார்ன் பண்ணுவான். 3rd ஷினோபி வாரப்போ கக்காஷியோட லீட்ல ஓபிட்டோ அண்ட் ரின் எல்லாம் சேர்ந்து 3 மேன் ஸ்குவாடா மிஷின் போவாங்க. அப்போ ரின்னை கிட்னாப் பண்ணிடுவாங்க ஸ்டோன் வில்லேஜ் ஷினோபிஸ். ஓபிட்டோ ரின்னை சேவ் பண்ண நினைப்பான். பட் கக்காஷி மிஷின் தான் முக்கியம்னு அவன் ஷினோபி ரூல்ல ஸ்டிக் ஆயிருப்பான். டீம்மேட்ஸை விடுறவன் பெரிய குப்பைன்னு ஓபிட்டோ சொன்னது அவனுக்கு லேட்டராக புரிய வரும்போது தான் கக்காஷி ஓபிட்டோ ரின்னை சேவ் பண்ண போவான். அந்த டைமில் தான் அவனோட ஒரு ஐயை இழப்பான் கக்காஷி. அண்ட் அதே ரெஸ்கியூவில் தான் ஓபிட்டோ அவன் லைஃப்பை லூஸ் பண்ணுவான். அண்ட் ஜோனின் ஆனதுக்கு கிஃப்டாக அவனோட ஒரு ஷரிங்கனியை கக்காஷிக்கு கொடுப்பான். ஷரிங்கன் கிடைச்ச அப்புறம் தான் கக்காஷி சிடோரியை அக்யூரேட்டாக யூஸ் பண்ண கற்றுப்பான். அண்ட் ஆல்சோ கக்காஷி ஆஃப் த ஷரிங்கன்ற நேமே அப்போ தான் அவனுக்கு கிடைக்கும். அகைன் ஒரு மிஷினில் ரின்னை இடன் மிஸ் வில்லேஜ் கிட்னாப் பண்ணிடுவாங்க. அண்ட் அவளை 3 டேஸ் ஜின்சுருக்கியாவும் ஆக்கி விட்டுருவாங்க. அந்த டைமில் ரின்னு ஒரு சீனியர் சாக்குராவாக இருந்திருக்கா. ரின்னை சேவ் பண்ணுற ஃபைட்டில் ரின்னே வாலண்டரியாக வந்து கக்காஷியோட சிடோரியில் மாட்டி செத்துருவா. தன்னை லவ் பண்ண பொண்ணோட ஹார்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக தொட்ட வேண்டாம் இந்த கக்காஷி. ஓபிட்டோக்கு பண்ண ப்ராமிஸை காப்பாற்ற முடியாத கக்காஷி ரின்னோட டெத்துனால அவனுக்கு மங்கேக்யூ ஷரிங்கன் அவைக்கன் ஆகும். கக்காஷி ஒன் சைடு ஐயை கவர் பண்ணி தான் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு காரணம் ஷரிங்கன் எக்ஸஸ் ஆஃப் சக்ராவை கன்சியூம் பண்ணும். உச்சியாவா இருந்தால் ஷரிங்கனை தேவைப்படுறப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் கக்காஷியால் அப்படி பண்ண முடியாது. அதனால தான் ஒன் சைடு ஐயை அவன் கவர் பண்ணியிருப்பான். மிஷனுக்காக ஃப்ரெண்டையே கில் பண்ணிட்டான்னு ஃப்ரெண்ட் கில்லர் கக்காஷினும் கோல்டு பிளட்டட் கக்காஷினும் பல பேர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. 2 டீம்மேட்ஸை இழந்து டிப்ரெஷனில் இருந்த கக்காஷியை பிடிச்சி அன்பு டீமில் அசைன் பண்ணிடுவாங்க. ரின் போன சோகத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் கக்காஷி கருணையே இல்லாமல் கில் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் ஆல்சோ டீம் ரோவோட லீடராகவும் ஆயிடுறான். அந்த டீமில் தான் இட்டாச்சியும் வந்து ஜாயின் பண்ணுவான். கக்காஷியை இந்த டார்க்னஸ்லேருந்து வெளியே கொண்டு வர மினாட்டோ குஷினாவை ப்ரொடெக்ட் பண்ண அசைன் பண்ணுவான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. பொதுவாக கக்காஷிக்கு ரின் அண்ட் ஓபிட்டோவோட கல்லறைக்கு போய் அவன் வாழ்க்கையை பற்றி பேசி சோகப்படுற பழக்கம் இருக்குது. அதே மாதிரி சோகப்பட்டு புலம்பிருப்பான். அதை ஒட்டு கேட்டு தான் ஓபிட்டோக்கு குஷினா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ 9 டெயில்ஸோட சீல் வீக் ஆகிற டேவும் தெரிய வரும். 9 டெயில்ஸ் அட்டாக் அப்போ கக்காஷியோட சேர்ந்து பல நிஞ்சாஸை வில்லேஜுக்கு ஹெல்ப் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த இன்சிடெண்ட்டில் தான் கக்காஷிக்கு கடைசியாக க்ளோஸாக இருந்த சென்சை மினாட்டோவும் குஷினாவையும் இழந்திருப்பான். அது அப்புறம் அன்பு பிளாக் ஆப்ஸில் பல மிஷினை பார்த்துட்டு இருப்பான். அந்த டைமில் தான் 3rd உக்காகே அவனை அகாடமிக்கு சென்சையாக அசைன் பண்ணிடுவார். சென்சை ஆன அப்புறம் அவனுக்கு கீழே ஒரு டீம் கூட பாஸ் ஆனதே கிடையாது. காரணம் யாருக்கிட்டையும் டீம் ஒர்க்னு ஒன்று இருக்கவே இருக்காது. பாஸ் ஆன ஒரே டீம் தான் நருட்டோ, சாஸ்கே அண்ட் சாக்ராவோட டீம் 7. கக்காஷி மொத்தம் 1141 மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அதில் எஸ் ரேங்க் மட்டும் 42 மிஷின். இந்த 1000+ மிஷின்ஸில் தான் கக்காஷி 1000+ ஜூட்ஸுவை காப்பி பண்ணியிருப்பான். அதனால தான் காப்பி நிஞ்சா கக்காஷின்னு நேம் வந்திருக்கும். ஏன்னா தான் 1000+ ஜூட்ஸு தெரிஞ்சாலும் கக்காஷியோட ஒரே சிக்னேச்சர் மூவ் சிடோரி தான். கக்காஷியோட பிரைமரி சக்ரா நேச்சர் என்னமோ லைட்னிங் தான். ஆனால் கக்காஷி மீதி இருக்க 4 சக்ரா நேச்சரையும் மாஸ்டர் பண்ணியிருப்பான். கக்காஷி எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா வேர்ல்டு வைடு ஃபேமஸ்னு சொல்லலாம். மிஸ்ட் வில்லேஜோட ரோக் நிஞ்சா டீமன் ஜாபுஜாக்கு தெரியும், ரெயின் வில்லேஜோட பெயினுக்கு தெரியும், ஸ்டோன் வில்லேஜோட ரைகாகேக்கு தெரியும்.
இப்படி நருட்டோ வேர்ல்டில் ஃபுல்லாக பல பேருக்கு மத்தியில் கக்காஷி ஃபேமஸ். கக்காஷி ஜூட்ஸுவை மட்டும் காப்பி பண்ணல, அவனை விட்டுட்டு போன க்ளோஸான பர்சனோட ஹாபிஸையும் காப்பி பண்ணியிருப்பான். மினாட்டோ சென்சே கிட்ட இருந்து புக் படிக்கிற ஹாபியை காப்பி பண்ணியிருப்பான். ஓபிட்டோ எப்படி லேட்டாக வருவானோ அதே மாதிரி கக்காஷியும் அவன் பழக்கத்தையே ஃபாலோ பண்ணுவான். மாஸ்க் இல்லாமல் சில எபிசோட்ஸ் வந்திருப்பான் கக்காஷி. அதில் ரின் மாதிரியே பர்பிள் ஸ்ட்ரைப்ஸை அவன் ஃபேஸில் பூசியிருப்பான். கக்காஷியோட சம்மனிங் அனிமல் டாக்ஸ் அண்ட் ஆல்சோ அவன் ஃபேவரட் சம்மனிங் பாக்குன். நருட்டோ ஒரு எபிசோடில் கக்காஷியை பற்றி சொல்லியிருப்பான். கக்காஷி ஷிகமாரு விட ஸ்மார்ட்டர், கீபா விட பெட்டர் ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கவன், சாஸ்கே விட பெட்டர் ஷரிங்கன் யூசர் அண்டு லீயை விட பெட்டர் டைஜுட்சு யூசர்னு சொல்லியிருப்பான். கக்காஷியோட மங்கெக்யூ ஷரிங்கன் ரின் செத்த போதே அவைக்கன் ஆயிருக்கும். ஆனால் அது இட்டாச்சி கூட ஃபைட் பண்ணும்போது தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே கக்காஷிக்கு தெரிய வரும். நருட்டோ ஷிப்புடனில் தான் முதல்ல டேடராக்கு அகெயின்ஸ்டாக மங்கெக்யூ ஷரிங்கனோட பவர் காமுகியை யூஸ் பண்ணியிருப்பான் கக்காஷி. அண்ட் பெயினோட ஃபைட்டில் வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோம் லாஸ்ட் வர ஃபைட் பண்ணி சோஜியை சேவ் பண்ணி சக்ரா ட்ரெயின் ஆகி செத்துருப்பான். பெயினோட எபிலிட்டிலேயே ஸ்ட்ராங்கான எபிலிட்டினா தேவபாத் பெயின் எபிலிட்டி தான். அது கூட ஃபைட் பண்ண நருட்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியும். ஆனால் அந்த பெயினையே சோழா அண்ட் சோஜியோட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் கில் பண்ணியிருப்பான் கக்காஷி. அண்ட் அவனோட எபிலிட்டியோட வீக்னஸையும் கண்டுபிடிச்சிருப்பான். கக்காஷி செத்த அப்புறம் ஆஃப்டர் வேர்ல்டில் அவங்க அப்பா சாக்குமோவை மீட் பண்ணி ஒரு நல்ல டீப் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அகைன் உயிரோட திரும்ப வருவான். சுனாடே அன்கான்ஷியஸாக இருக்கும்போது டான்ஸோ அவனே உக்காகே தொப்பியை மாட்டிக்கிட்டு கிளம்பிடுவான். அவன் ஃப்ராட்கார பையன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கக்காஷியை உக்காகேவா ஆக்க ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்குள்ள சுனாடே கண்ணை முழிச்சிருவா. வார ஆர்க்கில் 3rd டிவிஷன் கமாண்டரா வாரா லீட் பண்ணியிருப்பான். அண்ட் ஆல்சோ ஓபிட்டோ கூட ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருப்பான். மாதரா அவன் ஷரிங்கனை திருடினதுக்கு அப்புறம் நருட்டோ அவனோட யாங் பவர் மூலமா அவன் ஐஸை ரிஸ்டோர் பண்ணியிருப்பான். காகியாக்கு அகேன்ஸ்டா அவன் யூஸ்லெஸ்ஸாக இருக்கப்போ நருட்டோ அவன் சாஸ்கேவை காப்பாற்ற அவன் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அகைன் அவன் லைஃபை ஓபிட்டோ காப்பாற்றிட்டு செத்து போயிருப்பான். எந்த யூஸும் இல்லாமல் தண்டமாக இருக்கிறத பார்த்துட்டு செத்து போன ஓபிட்டோ அவனோட 2 ஷரிங்கனையும் சக்ரா மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். அப்போ வித்தின் இன்ஸ்டன்ட்ல கம்ப்ளீட் சூசனோவை ஃபார்ம் பண்ணுவான் கக்காஷி. அது மட்டும் இல்லாமல் அவன் சூசனோ செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கெலிட்டன் சூசனோ ரிப்கேஜ் சூசனோலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் ஃபார்மை தான் கக்காஷி ஃபார்ம் பண்ணியிருப்பான். டிஎம்எஸ் கக்காஷியோட எபிலிட்டி டோட்டலாக வேற லெவலில் இருக்கும். ஒரு ஐயில் காமுயி, இன்னொரு ஐயில் டெலிபோர்டேஷன், டோட்டலாக ஓவர் பவர்டான கேரக்டராக கொஞ்ச நேரத்துக்கு கக்காஷி இருப்பான். ஷுரிக்கன் காமுயை வச்சுக்கிட்டு காடான காகுயாவையே துண்டு துண்டா ஸ்லைஸ் பண்ணிட்டு இருப்பான். தென் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6th உகாகேவா கக்காஷி ஆயிருப்பான். ஷரிங்கனை லூஸ் பண்ணாலும் பர்பிள் லைட்னிங்னு சிடோரியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருப்பான் கக்காஷி. தனக்கு நெருக்கமாக இருந்த எல்லாரையும் இழந்த ஒரு மனுஷன் கிட்ட சாஸ்கே அவ்வளோ அக்ரெசிவா உனக்கு க்ளோஸாக இருக்க எல்லாரையும் நான் கில் பண்ணுறேன், அப்போதான் உனக்கு என் வலி புரியும்னு சொல்லுவான். அப்போ கக்காஷி சிரிப்பும் சோகமும் கலந்த மாதிரி ஆல்ரெடி எனக்கு க்ளோஸாக இருக்க எல்லாரும் இறந்துட்டாங்க, ஸோ உன்னோட வலி எனக்கு புரியும்னு சொல்லுவான் பாருங்க. அதை கூட விட்டுறலாம். அதுக்கும் மேலே பெயின் கக்காஷி கிட்ட நோ பெயின் அக்செப்ட் பெயின் டைலாக் போட்டுட்டு இருப்பான். டேய் பெயின், கக்காஷிக்கு இருக்க பெயினுக்கு அவன் மட்டும் ஈவில் சைடு போயிருந்தா ஒரு அக்காட்ஸ்கி குரூப் இல்ல 10 அக்காட்ஸ்கி குரூப் ஆரம்பிச்சாலும் பத்தாது. ஒருவேளை கக்காஷி மிஷினை விட்டுட்டு ரின்னை சேவ் பண்ண ஓபிட்டோ கூட ஸ்டார்டிங்கே கோஆப்ரேட் பண்ணியிருந்தா ஓபிட்டோ செத்துருக்க மாட்டான். சிடோரியை பார்த்து யூஸ் பண்ணியிருந்தா அவன் கையாலேயே ரின்னை கொண்டிருக்க மாட்டான். அதை பார்த்து ஓபிட்டோ ஈவலா மாறி மாதரா கூட ஜாயின் ஆகியிருக்க மாட்டான். ஸோ 4th நிஞ்சா வார்னு ஒன்று வந்திருக்காது. குஷினா பிரெக்னெண்ட்டாக இருக்கிறத ரின்னோட கல்லறையில் பேசி புலம்பாமல் இருந்திருந்தா இந்நேரம் மினாட்டோ அண்ட் குஷினா உயிரோடு இருந்திருப்பாங்க. மொத்தத்தில் கக்காஷியோட லைஃபே பல ஃபெயிலியர்ஸ் அண்ட் டிப்ரெஷனால் ஆனது. ஆனால் கடைசி வர கக்காஷியோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் நண்பனா ஒரு ரைவலாக ஒருத்தன் இருந்தான். அவன் தான் மைட் கை. ஸோ இதில் கக்காஷியோட லைஃப் பற்றி பல விஷயம் பேசியிருப்பேன். இன்கேஸ் ஏதாவது விட்டுருந்தா கமெண்ட்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கக்காஷியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யாரோட லைஃப்பை பற்றி பேசலாம்னு அதையும் கமெண்ட்டில் போட்டு விடுவேன்.